ராதே ராதே ராம் ராம் ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில் சொல்கிறார். இப்பேற்பட்டது உயர்ந்தது இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவை அடைந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 நித்திய கடமைகள், நித்தியம் அனுஷ்டிக்க வேண்டிய 5 விஷயங்களை பல சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ்கள் இருக்குது. அதில் முதல்ல எப்படின்னாட்டா பிரம்ம யக்ஞம் இல்லாட்டி ரிஷி யக்ஞம்னு சொல்கிறோம். இந்த பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதற்காக நம்முடைய மகாத்மாக்கள், நம்மளோட குருநாதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு உபாயத்தை சொல்லி போகிறல, நம்ம இந்த ஆத்ம சாட்சாரத்துக்காக, இந்த பிரம்மத்தை தெய்வத்தை உணர்ந்து கொள்வதற்காக, பிறப்பின் ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காக நம்ம எலிவேட் ஆகிறதுக்கான உபாயம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அதை நம்ம டெஃபினட்டாக அதுக்காக சில நிமிடங்களை நம்ம தினமும் செலவழிக்கணும். அடுத்தது தேவ யஜ்ஞம். பகவான் இப்பேற்பட்ட உயர்ந்த பிறப்பு கொடுத்துட்டார் இல்லையா, அதனால் அவரை நம்ம நன்றியோட இந்த இறைவனுக்காக சில நிமிடங்களை நம்ம கண்டிப்பாக சாஸ்திரத்துக்காக செலவழிக்கணும். அடுத்தது இறைவனுக்காக செலவழிக்கணும். அடுத்தது பித்ரு யஜ்ஞம். இந்த சரீரம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்ம பித்ருக்கள் பெரியவர்களுக்காக நம்ம தினப்படி சின்ன சேவை பண்ணணும், அவர்களை ஸ்மரித்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த புருஷ யஜ்ஞம். நம்ம போல் இந்த சமுதாயம் இருக்கு இல்லைங்களா, இந்த சமுதாயத்தெல்லாம் சேர்ந்து தான் தனிமரம் தோப்பாகாது. ஜந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லா ஜந்துக்களையும் பார்த்தோம்னா கூட்டமாக தான் வாழும். அது மாதிரி மனிதர்களும் கூட்டமாக தான் வாழ்ந்து ஆகணும். நான் படித்தேன் அப்படின்ட்டு யாரோ கட்டின ஒரு பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறதுக்கு யாரோ நியமித்த ஆசிரியர் மூலமாக நான் படித்து உத்தியோகத்துக்கு போகிறேன்னு பார்க்குறோம். நான் வீடு கட்டிக்கணுங்கிறதுனால எங்கிட்ட பணம் இருந்தால் நான் கட்டிக்க முடியாது. பிரத்தியாருடைய உதவி இருந்தால் தான், ஒரு என்ஜினியர் இருந்து தான் எனக்கு கட்டி கொடுக்கணும். காசு கொடுக்குங்கிறது 2வது விஷயம். ஆக இந்த சமுதாயத்தில் பரஸ்பரம் ஒவ்வொருத்தரும் உதவி செஞ்சுக்கணும். பரோபகார்த்தம் இதம் சரீரம்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த சரீரமே பிரத்தியாருக்கு உதவி பண்ணுறதுக்காக அப்படின்னு ஆக இது மனுஷ யஜ்ஞம். பிரத்தியாருக்காக, இந்த சமுதாயத்திற்காக சில நிமிடங்களை எடுத்து செலக்கணும். அடுத்தது பூத யஜ்ஞம். நாம் எப்படி வாழுறோமோ அது மாதிரி பல ஜீவன்கள், 84 லட்சம் ஜீவன்கள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போது நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ்லாம், ஒரு நாய்க்கு உணவிடுதல், ஒரு காக்கைக்கு உணவிடுதல், ஒரு துளசிக்கு தண்ணியை வைக்கிறது முதல் கொண்டு இது எல்லாமே பூத யக்னமாக சொல்லப்படுறது. இது 5ம் நாம் தினப்படி இன்னவிட்டபிள் கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டும் மனிதராக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ராதே ராதே.